மொபைல் மூலமா ஆன்லைன்ல எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது எப்படி என்பது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் புரியும். ஃபர்ஸ்ட் டைம் நான் சேனல் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மொபைல்ல இருக்கிற ஏதாவது ப்ரௌசர் பண்ணிக்கங்க. கூகுள்ல போயிட்டு voter.eci.gov.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஓட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் சர்வீசஸ் கீழே ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு யூஸ் ஐடி இருந்துச்சுன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்து கேப்சா கொடுத்து ரெக்வெஸ்ட் ஓடிபி வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் நியூ யூஸாக இருந்தீங்கன்னா சைன் அப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், கேப்சா கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய யூஸ் ஐடி வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பர் கேப்சா கொடுத்து ரெக்வெஸ்ட் ஓடிபிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஓடிபி டைப் பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் லாகின்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. லாகின் ஆனோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸ்டேட் கேட்பாங்க. நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். என்டர் எபிக் நம்பரின் 2025 கேட்பாங்க. உங்களுடைய இப்போ இருக்கிற உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குல்ல, அதுதான் எபிக் நம்பர். அதை வந்து டைப் பண்ணுங்க. சர்ச் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே ப்ரீஃபில்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு உங்களுடைய நேமு, எபிக் நம்பர், சீரியல் நம்பர், பார்ட் நம்பர் நேமு, ஏசிபிசி நேமு, ஸ்டேட்டு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்ஷூர் தட் யுவர் நேம் ஆன் ஆதார் கார்டு எக்ஸாக்ட்லி மேஜஸ் யுவர் நேம் கேட்டிருப்பாங்க. ஓட்டர் ஐடிலையும் ஆதார் கார்டுலையும் ஒரே மாதிரி நேம் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்படி நேம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஎல்ஓட பேர், ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களோட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓட்டர் ஐடியில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்னா அது கீழே பார்த்தீங்கன்னா கிளிக்காகிறத கிளிக் பண்ணி ஃபார்ம் 8ங்கிற ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து லிங்க் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். வெரிஃபை ஓடிபின்னு இருக்கும். உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். வெரிஃபை ஓடிபிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அது கீழே செலக்ட் ஒன் கேட்டகரியில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் எக்ஸிட் இன் எலக்ட்ரல் ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்இஆர். 2002 வந்து நீங்கள் ஓட்டு போடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனபிள் ஆகிருந்திருக்கும். யுவர் ஏஜ் இஸ் லெஸ் தென் 38. அதாவது எனக்கு வந்து 38 கீழே இருக்கனால அந்த ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகலை. உங்களுக்கு நீங்கள் 2002 நீங்கள் ஓட்டு போடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் தான் பேரண்ட்ஸ் நேம், அதாவது ஃபாதர், மதர், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர் யாராவது வந்து ஓட்டு போடுத்தாங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நெய்தர் மை நேம் நார் மை பேரண்ட்ஸ் நேம் எக்ஸிட் இந்த எலக்ட்ரல் ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்இஆர். நம்மளுடைய அப்பா அம்மா யாருமே வந்து 2002 வந்து ஓட்டு போடல அப்படின்னா நீங்கள் 3 ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2வது ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோடனே அது கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் பை ஏசி பார்ட் சீரியல் நம்பர் டீட்டெயில் லாஸ்ட் எஸ்இஆர் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கன்ஸ்டன்ட்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் காரைக்குடிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பார்ட் என்னவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அதில் வந்து லெவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து சீரியல் நம்பர் கேட்டிருப்பாங்க. இந்த சீரியல் நம்பர் எப்படி நீங்கள் பார்க்குறது அப்படின்னா உங்களுடைய பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் பார்க்குறது எப்படின்னா நான் வந்து லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் வீடியோவில். செலக்ட் யுவர் ரிலேஷன்ஷிப்னு இருக்கும். அவங்க யாரோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாதரா, மதரா, கிராண்ட் ஃபாதரா, கிராண்ட் மதராங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க.
நான் ஃபாதர் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு சர்ச்சுங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே அது கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேமு, உங்கள் எபிக் நம்பரு, ரிலேட்டிவ் என்ன, அவங்களோட ஸ்டேட்டு எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்றை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் டிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் கேட்பாங்க, ஆதார் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான், வேணால் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க, ஃபாதர் நேம் வந்து டைப் பண்ணிடுங்க. ஃபாதருடைய எபிக் நம்பர், ஓட்டர் நம்பர் கேட்டிருப்பாங்க, டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மதர் நேம் கேட்டிருப்பாங்க, அடுத்து மதருடைய எபிக் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பவுஸ் இருந்தாங்கன்னா பவுஸுடைய பேர், எபிக் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் சப்மிஷன், அதாவது எங்கே நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களோ அதை வந்து அந்த ஊரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அப்லோட் ஃபோட்டோ, உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஏதோ மாற்ற நினச்சிங்கன்னா சூஸ் ஃபைலில் கொடுத்து ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி மாற்றிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா 2 MB தான் இருக்கணும், அது கொடுத்துருக்காங்க. 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் 2002 வந்து ஓட்டு போட்டிங்கன்னா அங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். எனக்கு இல்லாதனால வரல. ரைட் சைடில் வந்து நம்ம டைப் பண்ணோம்ல நம்மளுடைய அப்பா பேர் எல்லாமே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்திருக்கு. கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன் டைம் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. தப்பாக ஏதாவது இருந்துச்சுன்னா எடிட் அப்படின்னு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு சப்மிட் அப்படிங்கிற வந்து ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு வரும். இப்போ நம்ம அந்த பார்ட் நம்பர்லாம் இருக்குல்ல, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம். ஹோம் பேஜ் வந்துக்கோங்க. அதில் சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஆர்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேட் கேட்டிருப்பாங்க, எந்த ஸ்டேட்டோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாடு மேக்ஸிமம் இருக்கனால நான் தமிழ் அப்படிங்கிறது போட்டோன்னே தமிழில் வந்துருச்சு. வியூ அப்படிங்கிறத கொடுங்க. சர்ச் பை எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதில் எலக்ட்ரல் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2025 எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு 2002 தேவைனால அப்படியே நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க. ஸ்பெஷல் இன்செசிவ் ரிவிஷன் 2002 இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். வாக்காளர் பட்டியலை PDF ஃபார்மேட்டில் பார்க்க தொகுதியை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருப்பாங்க. மாவட்டம் என்னவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் மாவட்டத்தில் வந்து சிவகங்கைனால சிவகங்கை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். சட்டமன்ற தொகுதி வந்து எனக்கு வந்து காரைக்குடினால நான் காரைக்குடிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். பாகம் எண் கேட்டிருப்பாங்க, அதில் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பாகமோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷன் கோடு கேட்டிருப்பாங்க, அந்த கோடை வந்து கீழே கொடுத்துருக்காங்களா அதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. சமர்ப்பிக்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து PDF ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். வாக்காளர் பட்டியல் 2002 மாநிலம் தமிழ்நாடு, தொகுதி காரைக்குடி, அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாகம் எண், வரிசை எண், பிரிவு எண், வீட்டு எண், வாக்காளர் பெயர், உறவுமுறை, உறவினுடைய பெயர், வயசு, இனம், வாக்காளர் அட்டை எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் உங்கள் பேர் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக எடுத்து அதில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.